திமுக காங்கிரஸுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு இபிஎஸ் சந்தோஷப்படுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவருடைய முதுகை அவர் பார்த்துக்கணும். முதல்ல இபிஎஸ் தன்னோட முதுகை பார்த்துக்கணும். அவருக்கு பாஜகவோட இன்னும் இடஒதுக்கீடு தீரலை. அவங்க இன்னும் ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்றாங்க, சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் நீங்க அதிமுக சேர்த்துக்கோங்கன்னு ப்ரெஷர் பண்றாங்க, அது சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. சசிகலாவை ஓபிஎஸ்ல நீங்க சேர்த்துக்கணும்னு பாஜக ப்ரெஷர் வருது. ஆனா மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதே மாதிரி பாஜக அதிகமான இடங்கள் கேட்கறாங்க. 60 இடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. 60 இடங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் என்டிஏ கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இவர் அதிமுக கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதனால திமுக காங்கிரஸ்குள்ள பிரச்சனை இருக்கானா இருக்கு. ஆனா அதே சமயம் அதிமுக சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றும் காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க டிஎம்கே. அதுல செல்வ பிரதிநிதி போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க அதாவது இந்த எம்பிக்களா இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க காங்கிரஸ் தாவேக்காவோட போகணும், அதிகமான சீட் கேட்கணும், பவர் ஷேரிங் வாங்கணும்னு. அவங்களுக்கு இப்ப தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு, அவர் வின் பண்ணுவாரா இல்லையா நமக்கு தெரியாது. எல்லாம் சர்வே எல்லாம் 1008 சர்வேக்கள் வரலாம், உதாரணமா சொல்லலாம். பட் என்ன எக்ஸாக்டா என்ன இருக்கு, ஓட்டு எண்ணும் போது தான் தெரியும். அதனால ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணி தான் நம்ம அந்த அடிப்படையில விஜய் கூட சேரலாம். ப்ரூவ் பண்ணாத ஒருத்தர் நம்ம எதிர்பி சேர்றது, இருக்கிற 18 எம்எல்ஏ போயிட்டா என்ன பண்றது? பிரேமலதா கேம் மாத்தி கேம் விளையாடுறாங்க. அங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, திமுக ஒரு கேம் விளையாடுறாங்க, பாஜகவோட ஒரு பேச்சு பேசுறாங்க, மாறி மாறி பேசின்னு கிடக்குறாங்க. அதனால அவங்க எங்க போவாங்க, எந்த களத்துல குதிப்பாங்க நமக்கு தெரியல. நமக்கு எதிரான ஓட்டு எவ்வளவு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரியும் போது நமக்கு தான் லாபம் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இதுல திமுக ஓட்டு போகும்னு சில சர்வே எல்லாம் சொல்லுது, விஜய் வரதுனால திமுக ஓட்டு போகும்னு. ஆனா அடிப்படையான விஷயம், திமுகவுக்கு எதிராக 3 அணி இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டு அதிமுகவுக்கே போய் இந்த ஓட்டு அதுதானே பிரியும். அந்த அடிப்படையான விஷயத்தை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த திமுக இருக்கிற சில வன்னியர் மந்திரிகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படியாவது பாமக சேர்த்து உள்ள விட்டுறணும் பாக்குறாங்க திமுக உள்ள. அது ஐ திங்க் ஸ்டாலின் கொஞ்சம் புஷால்தனமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். புஷால்தனமா ஐ திங்க் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்றுபட்ட பாமகவை வைத்து 3 எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு வந்த திமுக எதுக்காக பிளவுபட்ட பாமகவை சேர்த்துக்கணும்? வாட் இஸ் தி நெசசிட்டி? தேமுதிக திமுக சைடு போக கூடாதுன்னு அமித்ஷா பாச வலையை வீசியிருக்காரு. அவரு திமுக சைடு மட்டும் யாருமே திமுக சைடு போக கூடாது சார். ஓபிஎஸும் போக கூடாது, சசிகலாவும் போக கூடாது, தேமுதிகவும் போக கூடாது. எல்லாருக்கும் அமித்ஷாவுடைய அன்அபிஷியல் கண்டிஷன் இதெல்லாம். பாச வலை எல்லாரு மேலேயும் போட்டு நெட்டு போட்டு வச்சிருக்காரு, வலையை போட்டு வச்சிருக்காரு. தப்பி தவிர அந்த அறிவாலயம் பக்கம் போயிடக்கூடாது யாரும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டிருக்காரு. திமுக காங்கிரஸ் இடையே தான் உட்கட்சி பூசல் பயங்கரமா இருக்கு, அங்க விரிசலே ஏற்பட்டுருச்சு, அந்த கூட்டணியில உடஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு திரு இபிஎஸ் பேசியிருக்காரு. இப்போவும் இப்ப நீங்களே நம்ம பேட்டிகள்ல கூட அதிமுக உள்கட்சி விவகாரத்தை பேசுவோம், என்டிஏ அலையன்ஸ்ல பொருந்தா கூட்டணி அப்படின்லாம் நம்ம பேசுவோம், கூட்டணியில உடஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு திரு இபிஎஸ் பேசியிருக்காரு. இப்போவும் இப்ப நீங்களே நம்ம பேட்டிகள்ல கூட அதிமுக உள்கட்சி விவகாரத்தை பேசுவோம், என்டிஏ அலையன்ஸ்ல பொருந்தா கூட்டணி அப்படின்லாம் நம்ம பேசுவோம். இப்ப இபிஎஸ் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. நம்ம இபிஎஸ் கமெண்ட்டையும் தாண்டி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஒரு இணக்கமான போக்கில் தான் இருக்கிறதா? இப்ப சீட் ஷேரிங்க நீங்க தான் திட்டமிட்டே லேட் ஆக்குறீங்க, அதனாலதான் இப்படி சர்ச்சைக்கு இடம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள்லாம் பொது வெளியில முன் வைக்கிறாங்க கருத்து. என்ன நிலைமையில இருக்கு சார் இப்போ? இல்ல, அதாவது திமுக காங்கிரஸுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு இபிஎஸ் சந்தோஷப்படுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவருடைய முதுகை அவர் பார்த்துக்கணும். முதல்ல இபிஎஸ் தன்னோட முதுகை பார்த்துக்கணும். அவருக்கு பாஜகவோட இன்னும் இடஒதுக்கீடு தீரலை. அவங்க இன்னும் ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்றாங்க, சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் நீங்க அதிமுக சேர்த்துக்கோங்கன்னு ப்ரெஷர் பண்றாங்க, அது சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. சசிகலாவை ஓபிஎஸ்ல நீங்க சேர்த்துக்கணும்னு பாஜக ப்ரெஷர் வருது. ஆனா மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதே மாதிரி பாஜக அதிகமான இடங்கள் கேட்கறாங்க, 60 இடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. 60 இடங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் என்டிஏ கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இவர் அதிமுக கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதனால திமுக காங்கிரஸ்குள்ள பிரச்சனை இருக்கானா இருக்கு. ஆனா அதே சமயம் அதிமுக சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றும் இங்க எடப்பாடி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றும் இங்க ஒன்றும் பெரிய விஷயம் நடக்கலன்னு என்னோட அபிப்பிராயம். அதாவது காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்னன்னா, அதிக சீட்டுகள் ஆட்சியில் பங்கு கிடையாது. அதிக சீட்டுகள் ரொம்ப குடிக்க முடியாது. 4, 5, 2, 30க்குள்ள முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த நம்பர்ஸுக்கு ஒத்துந்தா பேச்சுவார்த்தை, இல்லாட்டி விட்டுருங்க. அதான் நிலைமை. அதான் நடக்குது. காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க டிஎம்கே.
அதுல வந்து செல்வ பெருந்தகை போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க அதாவது இந்த எம்பிக்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போகணும், அதிகமான சீட் கேட்கணும், பவர் ஷேரிங் வாங்கணும்னு அவங்களுக்கு இப்ப தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்பிக்களுக்கெல்லாம் கார்த்திக் சிதம்பரத்துக்கோ, மாணிக் தாக்கூருக்கோ, ஜோதி மணிக்கோ தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க 29 வரை எம்பியா ஜாலியா இருப்பாங்க. திமுக சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுகவோட ஆதரவோட தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, 25 பேர் போட்டி போட்டாலும் போன தடவை, அவனோட நிலைமை என்ன? அவன் இந்த வாட்டி வின் பண்ணி ஆகணும்ல. விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு, அவர் வின் பண்ணுவாரா இல்லையா நமக்கு தெரியாது. எல்லாம் சர்வே எல்லாம் வந்து எது 1008 சர்வேக்கள் வரலாம், பூதாகாரமா சொல்லலாம். பட் என்ன எக்ஸாக்டா என்ன இருக்கு ஓட்டு எண்ணும் போது தான் தெரியும். அதனால வந்து ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணி தான் நம்ம அந்த அடிப்படையில விஜய் கூட சேரலாம். ப்ரூவ் பண்ணாத ஒருத்தர் நம்ம எதை நம்பி சேர்றது? இருக்கிற 18 எம்எல்ஏ போயிட்டா என்ன பண்றதுன்னு அவங்க கவலையா இருக்கு, காங்கிரஸ்காரங்களோட கவலையா இருக்கு. எம்பிக்கள் 1008 பேசுவாங்க. எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தியோட இன்டராக்ட் பண்றதுனால அவங்க ராகுல் காந்தியை வந்து அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அதிகமான இடங்கள் வாங்குங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதிகமான இடங்கள் திமுக சொல்றதுன்னா அதிகமா 30க்கு மேல கிடையாதுங்க. 27 இருந்தாங்க, 27, 29, 30 வந்திருக்காங்க. 30க்கு மேல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுத்தானோ, தேமுதிக சப்போஸ் வந்தானே அவங்களுக்கு கொடுத்தானோ, தேமுதிக வரா மாதிரி இருந்தது, கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி பேக் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது போல் இருக்கு. அது பிரேமலதா கேம் மாத்தி கேம் விளையாடுறாங்க. அங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, திமுகல ஒரு கேம் விளையாடுறாங்க, பாஜகவோட ஒரு பேச்சு பேசுறாங்க, மாறி மாறி பேசின்னு கிடக்குறாங்க. அதனால வந்து அவங்க எங்க போவாங்க, எந்த களத்துல குதிப்பாங்கன்னு நமக்கு தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க காங்கிரஸுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. மேலிடத்துல நம்பர்ஸ் ஒத்துனா தான் சார் குழு பேச்சுவார்த்தையை நடத்தாது சார். அந்த நம்பர்ஸை வந்து மேலிடம் ஒத்துக்கணும், இவங்க சொல்ற நம்பர்ஸ், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை. இல்லாட்டி கிடையாதுன்றதுல திமுக தெளிவா இருக்கு. அதனாலதான் இழுத்துலே போறாங்க. அவங்க நம்பர்ஸை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்னன்னு கேக்குறாங்க. அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்க. அதிகாரத்துல பங்கு கொடுக்குற வழக்கமே கிடையாதுன்ட்டாங்க அவங்க திமுக. அதாவது இயல்பா அவன் அதிகாரத்துல பங்கு கொடுக்குற மாதிரி எழுபறி நிலைமை வந்து கொடுக்கலாம், இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது முன்னாடியே ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. சோ அப்போ திமுக தெளிவா இருக்கு. காங்கிரஸ் வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சி நம்ம சீட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துக்கல, கூட கேட்கறாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, மீண்டும் அந்த சர்ச்சையை வந்து கிளறிட்டே இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் இல்லாமலேயும் திமுக அந்த தேர்தலை சந்திக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பிளான் பி போட்டு நம்ம துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துருச்சு திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அவங்க எதை பத்தியுமே கவலைப்படல சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களால பயன்பெற்ற பயனாளிகள் 1.25 கோடி பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஓட்டுச்சாவடி கொண்டு வந்து ஓட்டு போட வச்சாலும் நம்ம வின் பண்ணிடுவோம். நமக்கு எதிரான ஓட்டு எவ்வளவு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரியும் போது நமக்கு தான் லாபம் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இதுல திமுக ஓட்டு போகும்னு சில சர்வே எல்லாம் சொல்லுது, விஜய் வரதுனால திமுக ஓட்டு போகும்னு. ஆனா அடிப்படையான விஷயம், திமுகவுக்கு எதிராக 3 அணி இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டு அதிமுகவுக்கே போய் இந்த ஓட்டு அதுதானே பிரியும். அந்த அடிப்படையான விஷயத்தை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்டு இங்க நிறைய இருக்கு, அது திமுக அணிக்கு தான் அந்த ஓட்டு போயிட்டு இருக்கு. இங்க யாரும் பாஜக தைரியமா எதிர்க்கிறதுக்கு இல்லாதனால பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுக எடுத்து தானே போகுது. அதே மாதிரி அந்த ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட் ஆனவங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க 2 பெண்கள் மாநாடு 2 இளைஞர்கள் மாநாடு நடத்தி அவங்க உற்சாகமா இருக்காங்க. அவங்க நம்ம பாயிண்ட் என்னன்னா, திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் வைக்கிறாங்க. நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உட்பட திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட பயனாளி தனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு தான் பார்ப்பானே தவிர, இந்த மாதிரி பொது விஷயங்கள்லாம் அவ்வளவு தூரம் அரசியல் கட்சிகள் பேசுற மாதிரி அது வேணா சோசியல் மீடியால பேசுறதுக்கு வேணா வசதியா இருக்குமே தவிர, கீழ் லெவல்ல எலெக்ஷன் வேலை பார்க்குற கட்சி தொண்டை ஒரு ஓட்டுச்சாவடிக்கு ஒருத்தரை கொண்டாந்து ஓட்டு போட வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து திமுக கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக 6 லட்சம் பேரை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அதனால அவங்க நினைக்கிறாங்க, தன் நம்பிக்கையோடு இருக்காங்க, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு எதிரான ஓட்டு 3 பிரியுது, பிரிஞ்சுட்டு போட்டோம், அது எங்களுக்கு நல்லதுதான். ஆளுக்கு 20, 20, 3, 20, 60 வாங்கினாங்கன்னா நாங்க 25 வாங்கினா கூட நாங்க வின் பண்ணுவோம். நாங்க 100 ஓட்டுல அந்த கணக்குல அவங்க போறாங்க. அவங்க சார் இப்போ நீங்க கடந்த பேட்டிகள்லாம் நம்மள்ட்ட சொல்லியிருந்தீங்க, டிஎம்கே அன்அபிஷியலாவே வந்து இந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷனை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்று காலையில் பல தனியார் ஊடகங்கள் அதைத்தான் வந்து கூறுகின்றன. டிஎம்கே அன்அபிஷியலாவே பல கட்சிகளுடன் வந்து சீட் நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கா? சீட்டு ஷேரிங்க்கு யார் யார் என்னென்ன இவ்வளவுதான் நாங்களால வந்து ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாங்களா? கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதுக்கு வந்து ஒப்புக்கொண்டுட்டாங்களா? காங்கிரஸோட நிலை என்ன? அதையும் தாண்டி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை திமுகவுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய டி.கே. இளங்கோவன் அவர்கள் வந்து ஓப்பனாவே சொன்னதையும் பார்க்கிறோம். சோ அப்போ திருமாவளவனுடைய நிலை என்ன? இப்படி அங்கேயும் பல சிக்கல்கள் இருக்கு போலயே சார். இல்ல, சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. அதாவது காங்கிரஸுக்கு வந்து சீட்டை ஃபைனலைஸ் பண்ணாதனால
மற்ற எல்லா கட்சிகளோடய அவங்க எதையும் ஃபைனலைஸ் பண்ண முடியல. ஏன்னா அங்க இருக்கிற முக்கியமான கட்சி காங்கிரஸ். அதிகமான இடங்கள் வாங்குறது காங்கிரஸ். அவங்கள நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஒதுக்குறது ஈஸியா இருக்கும். முதல்ல அவங்க 21 ஃபார்முலா தான் கையில் எடுத்தாங்க. அதாவது காங்கிரஸுக்கு 25, மற்றவங்களுக்கு 6, 6, 6ன்னு அந்த மாதிரி ரேஞ்சில் போனாங்க. இந்த தமிழ் முன்னன் சாரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தா அவங்களுக்குலாம் வந்து உதயசூரியன் சின்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க. இப்போ காங்கிரஸே வந்து அந்த இடத்துல இட பிரச்சனையில வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்றதுனால அவங்கள ஃபைனலைஸ் பண்ண முடியாதனால டிஎம்கே வெயிட் பண்றாங்க. அது அப்படியே இழுத்துனே போவாங்க. கடைசி கட்டத்தில் காங்கிரஸ் ஏதாவது கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி உள்ள வந்தாங்கன்னா அதை செட்டில் பண்ணிட்டு அடுத்ததை டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பாங்க. அவங்க வந்து இப்ப இன்ஃபார்மலா சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் இன்ஃபார்மலா அதான் ஒரு இது விட்டு பாக்குறாங்க, ஒரு நூல் விட்டு பாக்குறாங்க. இவ்வளவுதான் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்க என்ன கேட்கறீங்க, எல்லாம் டபுள் டிஜிட்ல சொல்றாங்கல்ல, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இல்ல சார் எங்களால் எவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படி ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. நாங்க ஒரு 15 சீட்டை வந்து அதிகமா கொடுக்கலாம்னு இருக்கோம் இந்த வாட்டி எல்லாருக்கும், அதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கலாம்னு இருக்கோம், உங்க எதிர்பார்ப்பு என்ன, நாங்க அதுக்கு ஏற்றபடி பங்கு போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிஎம்கே கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து காங்கிரஸ் வந்து முக்கியமா ஃபைனலைஸ் ஆகாதனால மற்றதெல்லாம் இழுத்துட்டு இருக்கு. அதுதான் விஷயம். காங்கிரஸ் ஃபைனலைஸ் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காங்க. February 15th அவங்க காங்கிரஸ் வரலைன்னா கைது விடுறதா முடிவு பண்ணிட்டாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது மற்றவங்களுக்கு தான் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம், காங்கிரஸை கடைசியா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓ சார், இப்போ ராமதாஸ் ஐயா கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோங்கிற தகவல் கிடைக்கிறது. 2 நாட்கள்ல வந்து ஒரு நல்ல முடிவை எட்டும் அப்படின்னு சொல்லி டி.கே. இளங்கோவன் இப்படி சொல்ல, மற்றொரு பக்கம் திரும்ப விசிகாவில் இருந்து எம்எல்ஏ எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் கண்டனம் தெரிவித்து இதெல்லாம் போடுறாரு, ட்வீட் எல்லாம் போடுறாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பொதுவெளியில் வைக்கலாம், ராமதாஸ் ஐயா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் நேருக்கு நேர் சந்திச்சு பேசிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும், அவங்க வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு, எனவே அவர் ராமதாஸ் வர்றதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து செல்வ பெருந்தகை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருந்தாரு. பட் ஆனா திமுக தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொன்னாரு. இப்போ ராமதாஸ் ஐயாவை இந்த அணிக்குள் கொண்டு வர திமுக ஆர்வம் காட்டுகிறதா? அப்படி அதை ஆர்வம் காட்டுகிறது என்று சொன்னால் திருமாவளவன் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாகத்தானே இருக்கும். அப்ப எப்படி ஹேண்டில் பண்ண போகுது இந்த இஷ்யூவை? எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல சார். ஏன்னா அவங்க கடந்த 3 எலெக்ஷனா வந்து பாமக ஒன்றுபட்ட பாமக வைத்து தான் அவங்க வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா வடமத்திய மாவட்டங்கள்ல அவங்களுக்கு செல்வாக்கா இருக்கிற இடங்கள்ல 11 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 77 தொகுதிகள் இருக்கு. 77 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா பாமக வந்து கிட்டத்தட்ட வந்து 15 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. ஒரு தொகுதி தான் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏடிஎம்கே ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகல. ஆனா வேற ஐடிஎம்கே 12 தொகுதியில போட்டி போட்டு 11 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. இதே வடமத்திய மாவட்டங்கள்ல பாமக ஓட்டு அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால அவங்க வின் பண்ணாங்க அந்த 10.5 கொடுத்ததுனால. ஆனா வந்து ஏடிஎம்கே ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஏடிஎம்கே ஓட்டுலாம் திமுகவுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து பாமகவுக்கு போடல. அதனால திமுக என்னன்னா 11 டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 77 இடங்கள் 77 இடங்கள்ல வந்து அவங்க வந்து 11 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இவங்க அதிமுக வாங்கியிருந்தும் ஒரே ஒரு பாமக, 12 அதிமுக, 12 13 மீதி இருக்கிற 61 சீட்டை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் வாங்கியிருக்கு வடமத்திய மாவட்டங்கள்ல. அப்போ இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்த பிறகு பாமக ஸ்ட்ரென்த்தா இருக்கிற இடத்துல ஒன்னா இருக்கிற போதே வெற்றியை பார்த்த திமுக அணி எதுக்காக பாமகவை சேர்த்துக்கணும், என்ன அவசியம் இருக்கு? பேசிக்காக அவசியம் இல்லையே. நான் வந்து பாமகவுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஓட்டை சொல்றேன். நான் பாமகவை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டை நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட்டியல் நிலத்தோர் ஓட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பட்டியல் நிலத்தோர் ஓட்டை வந்து விஜய் குறி வச்சிருக்கும் போது இந்த ரிஸ்க் எடுப்பாங்களா திமுக? எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வன்னிய இளைஞர்கள் ஓட்டை விஜய் குறி வச்சிருக்கும் போது திமுக இந்த ரிஸ்க் எடுக்குமா? எடுக்காது ஆக்சுவலா வந்து. அதனால வன்னியர்லயே கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவு இருக்கு, வன்னியர் அல்லாதவற்றையும் திமுகவுக்கு ஆதரவு இருக்கு. நீங்க வன்னியர் பாமகவோட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து நெகட்டிவ் போலரைசேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் போலரைசேஷன்ல திமுக அஃபெக்ட் ஆகும். அதனால கடந்த 3 எலெக்ஷன்ல வந்து அவங்க பாமக இல்லாதான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து என்ன பிரச்சனைனா இந்த திமுகல இருக்கிற சில வன்னியர் மந்திரிகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படியாவது பாமகவை சேர்த்து உள்ள விட்டுறணும் பாக்குறாங்க திமுக உள்ள. அது ஐ திங்க் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் புஷால்தனமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். புஷால்தனமா ஐ திங்க் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்றுபட்ட பாமகவை வைத்து 3 எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு வந்த திமுக எதுக்காக வந்து பிளவுபட்ட பாமகவை சேர்த்துக்கணும்? வாட் இஸ் த நெசசிட்டி? நெசசிட்டியே கிடையாது. அதிசயில அந்த துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த இனப்பத்து காரணமா சொல்லுவாங்களோ தெரியாது. ஒரு ரோல் இருக்கலாம். முந்தியெல்லாம் வீரபாண்டியார் அது மாதிரி பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு ரோல் துரைமுருகன் அந்த ரோல் எடுத்துட்டு இருக்காரா, இல்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எடுத்துட்டு இருக்காரா தெரியல. யாரோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த ரோலை. அதெல்லாம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது.
ஏன்னா இப்ப அன்புமணி அங்க போயிட்டாரு, பாமக ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகும். அது வந்து இவங்களுக்கும் கொஞ்சம், ராமதாஸுக்கும் கொஞ்சம் போகும். பாமக ஓட்டு கீழே பிளவுபடும் போது திமுகவுக்கு நல்லது தானே. அது திமுகவுக்கு வர ஓட்டு இல்ல, திமுகவுக்கு எதிரான ஓட்டு. திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரியறது நல்லது தானே சார். திமுகவுக்கு எதிரான எந்த ஓட்டுமே பிரியறது நல்லது தானே. திமுகவுக்கு எதிரான அதிமுக ஆதரவு ஓட்டுகள் பிரியறதும் நல்லதுதான். திமுகவுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் பிரியறதும் நல்லதுதான். எல்லாமே திமுகவுக்கு நல்லது. பல பல விதங்கள்ல பிரிஞ்சா திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே அதெல்லாம். பல பேர் எதிர்க்க பிரிஞ்சிருக்கும் போது இவங்க காம்பாக்டா இவங்க இருந்தாங்கன்னா இவங்க ஓட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. தங்களுடைய ஓட்டை வாங்கி இவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில சர்வேக்கள் வேணும்னு வந்து திமுக ஓட்டு தான் போயிடும் விஜய் வந்ததுனாலன்னு சொல்றாங்க. விஜய் வந்ததுனால எப்படி திமுக ஓட்டு போகும்? விஜய் திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு, அதிமுகவும் கடுமையா எதிர்க்குது. அப்ப இதுவரையும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வாங்கின அந்த ஓட்டுகள் தானே பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேணா திமுக இருந்து கொஞ்சம் இளைஞர்கள் வேணா ஓட்டு போடலாம், கொஞ்சம் மைனாரிட்டி வேணா போலாமே தவிர அதிமுகவுக்கு தானே பெரிய இழப்பு இருக்கு. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா வாங்கி அதிமுக அதுல கொஞ்சம் இழக்கிறது பல இடங்கள்ல அது சரிபாதியா இழக்குமே அது. அதை புரிஞ்சுக்காம திமுகவுக்கு தான் நஷ்டம், திமுகவுக்கு தான் நஷ்டம்னு ஒரு கதையை கிளப்புறாங்க. அது வந்து வேணும்னு திமுக பிடிக்காதவங்க கிளப்புற கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக தோக்கணும்னு நினைக்கிறவங்க கிளப்புற கதையா இருக்கலாம். ஆனா பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவுக்கும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ்ல கொஞ்சம் அப்படி வாங்கும் கொஞ்சம். அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க நிலைமையெல்லாம். அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த இளைஞர்கள், திமுக இருக்க இளைஞர்கள் கொஞ்சம் யாராவது ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இவங்க அந்த இளைஞர்களெல்லாம் பலப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அந்த ஓட்டுக்களை சிந்தாம சிந்தாம கொண்டு வரணும்னு. ஏதோ விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த இளைஞர்களும் அப்படியே ஆட்டு மந்த மாதிரி அடங்கி இருக்கிற மாதிரி சொல்றது வந்து தப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலா. விஜய் வீட்டுல மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்களா? வேற இளைஞர்களே, தமிழ்நாட்டு இளைஞர்களே கிடையாதா? இது வந்து ஒரு ஏதோ பூனை கண்ணை மூடின மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லா மட்டத்திலும் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எக்ஸப்ட் ஏடிஎம்கே தவிர எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஏடிஎம்கே மட்டும்தான் இளைஞர்கள் கிடையாது, அதுதான் உண்மை. மற்ற எல்லா கட்சியிலும் விஷயமாட்ட இளைஞர்கள் இருக்காங்க, டிஎம்கேட்ட இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் இளைஞர்கள் இருக்காங்க சார். டிஎம்கே எல்லாம் திட்டமிட்டு கடந்த 4-5 வருஷமா திட்டமிட்டு சேர்த்திருக்காங்க, சேர்த்து அவங்க மாநாடுகள் நடத்துறாங்க. அவங்க அதிமுக தான் இளைஞர்களுக்கு ஒண்ணும் பண்ணாத இருக்கு இதுவரையும். அவங்க யாரையும் சேர்க்காதும் இருக்காங்க. இளைஞர்கள் பாசறை ஒன்றும் இயங்காதே இருக்கு சரியா. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஜெயலலிதா காலத்துல அந்த பலவீனத்தை உணர்ந்துதான் அவங்க அதை ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அப்புறம் அது யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து திமுகவுக்கு வந்து பாமகவை சேர்க்கறதுனால வந்து எந்த லாபமும் கிடையாது. அதுவும் பிளவுபட்ட பாமகவை சேர்க்கறதுனால எந்த லாபமும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பாதகமான ஒரு விஷயத்த வந்து நிச்சயமா வந்து ஸ்டாலின் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. சார், இப்படிப்பட்ட ஒரு சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் விசிகாவையும் அப்படியே மீறி செஞ்சாருன்னா என்னன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லைங்க, அரசியல்ல பல விஷயம் நடக்குங்க. அப்படியே அவர் சேர்த்துட்டாரு, காங்கிரஸ் போயிடுச்சு, வேற வழியில எல்லாரும் சேர்க்கணும்னு பார்த்து அவர் சேர்த்துட்டாரு அப்படின்னீங்கன்னா, 2001 இந்த ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்தாரு கலைஞர். அப்போ முரசொலி மாறனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. 3 நாள் கலைஞர்கிட்ட பேசவே இல்லை அவரு. ஏன் இந்த மாதிரி ஜாதி கூட்டணி அமைக்கிறீங்கன்ட்டு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா மதிமுக பாமகன்னு எல்லாரையும், காங்கிரஸ் எல்லாரையும் பார்த்து தமாக எல்லாரும் ஒண்ணு சேர்த்தாங்க. இவர் வந்து ஜாதி கட்சிகளை சேர்த்தாரு. இந்த மக்கள் தமிழ் தேசம், இந்த ஏசி சண்முகம் அதெல்லாம் சேர்த்தாரு. கண்ணப்பெல்லாம் ஜாதி கட்சி வச்சிருந்தாரு, அவங்களெல்லாம் சேர்த்தாரு. கடைசியில முரசொலி மாறன் கடுமையா எதிர்த்தாரு 2001. 3 நாள் அவர் கலைஞர் வீட்டு பக்கமே போல. கடைசியில தோத்துது அந்த கூட்டம். நல்லா பண்ணி கூட 96 2001 நல்லா பண்ணி கூட பல விஷயங்கள் தோத்தாரு கலைஞர். ஜஸ்ட் 0.5% தான் பெரிய தோல்வியே வந்துச்சு. நீங்க நல்ல கூட்டணி அமைக்கணும் சார். நல்ல வேலை செஞ்சாலுமே கூட்டணி நல்லா அமைக்கணும். அது ஜெயலலிதா வந்து அந்த 96 தோல்விக்கு அப்புறம் இறங்கி வேலை செஞ்சாங்க. பாமக ஆபீஸ்க்கு போனாங்க, தமாக மூப்பனரை பார்த்தாங்க, மதிமுகவை பார்த்தாங்க, அப்படி எல்லாரையும் பார்த்தாங்க. எல்லாரையும் பார்த்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்க அவங்க ஆக்சுவலா. அதனால வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கூட்டணி வந்து அமைக்கிறது ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் ஓட்டு உங்களுக்கு வரதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அதனால வந்து ராமதாஸ் அவர்களை சேர்க்கறது சேர்க்காது அவரோட இஷ்டம். சேர்த்தாங்கன்னா வந்து திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்கு என்ன சார் பிரச்சனை? 2011க்கு முன்னாடி 2 பேரும் ஒன்னா பல வருஷங்கள் வேலை செஞ்சாங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம்லாம் போய் வேலை செஞ்சாங்க. ஆனா 2011 எலெக்ஷன் என்னாச்சு? 2 பேரும் ஒரே கூட்டணியில இருந்தாங்க. 3 நாள் தான் வாங்கிட்டு பாமக, விசிக ஒண்ணுமே வாங்கல, படுதோல்வி. என்ன காரணம்? மேல தலைவர்கள் ஒற்றுமையா இருக்காங்க, கீழே ஒற்றுமை இல்லை. கீழே ஒற்றுமை கிடையாது. கீழே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் கால வாரதுல இருந்துட்டான். நீ ஜெயிக்கூடாதுன்னு அவன் ஜெயிக்கூடாது இவனும் கால வாரதுல இருந்துட்டான். மாத்தி ஓட்டு போட்டாங்க, எல்லாம் ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஜெயலலிதா விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க எல்லாருமே. 2011 சொல்றேன் நான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ திரும்ப என்ன நினைக்கிறாரு, அவங்க அது தவிர இளவரசன் திவ்யா அந்த திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாதி ரீதியா ரொம்ப பண்ணிட்டாங்க. 2014 எலெக்ஷன் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ணிட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து
பாமகவுக்கு வந்து அவங்க ஜாதி ரீதியா அந்த சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல ஜாதி ரீதியா கன்சால்டேஷன் பண்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை உண்டாக்கிட்டு ஆக்சுவலா. அதனாலதான் வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. யாரு? விடுதலை சிறுத்தைகள். பாமக இருக்கிற இடத்துலயும் பாஜக இருக்கிற இடத்துலயும் போகவே மாட்டோம்னு அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க ஆக்சுவலா. சார், ஒரு பக்கம் இந்த சலசலப்புகள் இருக்கும். அதை தாண்டி மேலும் புதிய வரவுகள் வர இருக்கிறதா திமுக கூட்டணிக்கு? இப்போ எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சு நானும் பங்கேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எஸ்டிபிஐ லைக்லி டு ஜாயின் டிஎம்கே அலையன்ஸ் மாதிரி தெரிய வருது. இப்போ தேமுதிக என்ன முடிவெடுப்பாங்க? இன்னும் வரைக்கும் அவங்க இழுபறியில் நீடிச்சுட்டே இருக்கு. அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இறுதி வாக்காளர் பட்டியல் வரட்டும், அப்போ அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பல அணிகள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? எஸ்டிபிஐல வந்தா என்ன சார், ஏற்கனவே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கு, ஏற்கனவே வந்து மனுஷன் இவரு நம்ம ஜவஹர் தமாமுக இருக்கு, தமிமுன் அன்சாரி இருக்காரு, அப்புறம் எஸ்டிபிஐ வந்தது. எத்தனை பேர் வந்தா ஆளுக்கு சீட் எப்படி பங்கு ஓட்டு கொடுப்பாங்க? வரது நல்லதுதான். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வாக்கு அது வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து முஸ்லீம்களை அப்பீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏற்கனவே திமுக பத்தி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் வரதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வாட்டி எஸ்டிபி யார் கூட சேர்ந்தாங்க? போய் எடப்பாடி கூட சேர்ந்தாங்க. ஆக்சுவலா போன பார்லிமெண்ட்ல சேர்ந்தாங்க. அவர் மாநாட்டில் என்ன பேசினார்? எஸ்டிபி மாநாட்டில் எடப்பாடி என்ன பேசினார்? இனிமேல் பாஜகவோடு கூட்டணியே கிடையாது அப்படின்னாரு. கட்சியில இப்ப பாருங்க 26ல போய் சேர்ந்துட்டாரு. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து எஸ்டிபி இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களால பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ நுழைய முடியல. பல வருஷங்கள் போராட்டம் நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து ஆக்சுவலா. அதனால அவங்க இந்த வாட்டி திமுக சேர்றது வந்து திமுக கூட அனுமதிக்கலாம். ஏன்னா வந்து எவ்வளவு கட்சிகள் சேர்ந்தாலும் நல்லதான்ட்டு. ஆனா வந்து அவங்களுக்கு சீட் கொடுக்கறதுக்கு இருக்கா? இதயத்துல கொடுப்பாங்களா, சீட் கொடுப்பாங்களா தெரியாது. சேர்றத வந்து இருக்கலாம், சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லலாம், சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லலாம், அவ்வளவுதான். தேமுதிக என்ன முடிவு எடுப்பாங்க சார்? தேமுதிகவும் டிஎம்கே கூட நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை எட்டிருச்சுன்னு சொன்னாங்களே, இது சம்பந்தமா ஏதாவது லேட்டஸ்ட் தகவல் கிடைச்சிருக்கா சார்? தேமுதிக திமுக சைடு போக கூடாதுன்னு அமித்ஷா பாச வலையை வீசியிருக்காரு அவரு. திமுக சைடு மட்டும் யாருமே திமுக சைடு போக கூடாது சார். ஓபிஎஸும் போக கூடாது, சசிகலாவும் போக கூடாது, தேமுதிகவும் போக கூடாது. எல்லாருக்கும் அமித்ஷாவுடைய அன்அபிஷியல் கண்டிஷன் இதெல்லாம். பாச வலை எல்லாரு மேலேயும் போட்டு நெட்டு போட்டு வச்சிருக்காரு, வலையை போட்டு வச்சிருக்காரு. தப்பி தவிர அந்த அறிவாலயம் பக்கம் போயிடக்கூடாது யாரும். நீங்க பெசாம வேணா இருங்க, எங்க கிட்ட வேணா வராது இருங்க, அங்க மட்டும் போயிடாதீங்க. திமுக அணியை மட்டும் எந்த விதத்திலையும் பலப்படுத்தக்கூடாதுன்றது அவங்க பாயிண்ட், அமித்ஷாவுடைய பாயிண்ட். அதனால தானே யாருமே என்டிஏக்கு வரீங்களோ இல்லையோ திமுகவும் பலப்படுத்தாதீங்க, தாவேக்காவும் பலப்படுத்தாதீங்க. இது ரெண்டு தான் அவங்க பாயிண்ட். அதுலதான் முன்னு என்டிஏக்கு வரணும், இல்ல பேசாம இருக்கணும், இல்ல தனியா போட்டி போடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க வந்து 3 கட்சி இப்போ வந்து அதிமுக திமுக ரெண்டுத்தோடையும் கபடி விளையாடிட்டு இருக்காங்க. பிரேமலதா திமுக என்ன சொல்றாங்க? 8+1 தரேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு 8 கொடுத்தா மத்த எல்லாருக்கும் 8ன்னு மாத்தணும், அது வேற இருக்கு. அதனால 8 கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஆமா, சிபிஎம்க்கு எல்லாம் 8 கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க 8 அவங்க டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க. டபுள் டிஜிட்ல கொடுக்கறதுக்கு அதிமுக ரெடியா இல்ல. இப்போ அதிமுகலயே சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாரு? பாஜகவா அதிமுகன்ற அங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்க கிட்ட மொத்தமா ஹோல்சேல் கொடுத்துட்டு நாங்க பாத்துக்கிறோம்னு பாஜக சொல்றாங்க. இல்ல நாங்க தான் எல்லாருக்கும் ஈச் அண்ட் இப்படி ஒதுக்குவோம்னு அதிமுக சொல்றாங்க. அதுலயே அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை முடியல ஆக்சுவலா. அங்கேயும் வந்து ஒரு மாதிரி இழுபறி நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. இதுல வந்து தேமுதிக வந்து டபுள் டிஜிட். அவங்களுக்கு தேமுதிகவுக்கு அதிமுக இன்னும் ராஜ்யசபாவை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா பாமக என்ன சொல்றாங்க? நாங்க எப்படி வாங்கி கொடுத்துறோம், நீங்க வாங்கினாங்க. பாஜக என்ன சொல்றாங்க? நாங்க எப்படி வாங்கி கொடுத்துறோம் வாங்கினாங்க. எல்லாருக்குமே பாஜக வாக்குறுதி கொடுத்து இழுக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால இந்த வாட்டி திமுக போகாதீங்க, வந்துருங்கன்னு இழுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்னன்னா மத்தியில போய் சேர்ந்துட்டா, அந்த அணியில சேர்ந்து சுதீஷ்க்கு ராஜ்யசபா வாங்கி கொடுத்துட்டா எப்படியா மந்திரியாக்கி விட்டுலாம் அப்படின்னு பாக்குறாங்க. மத்தியில அவங்க அந்த எய்ம்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெறும் ராஜ்யசபா மட்டும் போறாது, சுதீஷா மந்திரியாக்கணும், அது வேற இருக்கு அவங்களுக்கு, அந்த ஆசை இருக்கு அவங்களுக்கு. அதனால கடைசியில பிரேமலதா எந்த கணத்துல குதிப்பாங்க? அது திமுக அணியில குதிப்பாங்களா அதிமுக அணியில குதிப்பாங்களான்னு நமக்கு தெரியல. அது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா அவங்களுக்கே தெரியல. அவங்களே வந்து அம்மா தம்பி பையன் 3 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அவங்கதான் முடிவு பண்ணும். ஆனா தேமுதிக கட்சிக்காரங்களா என்ன சொல்றாங்கன்னா திமுக அணியில சேர்ந்து போட்டி போறது பெட்டர்ன்றாங்க. தேமுதிக மாவட்ட செயலாளர்லாம் அவங்க அதான் சொல்றாங்க. நிச்சயமா சார், திமுக கூட்டணியில் அண்மையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், காங்கிரஸ் மற்றும் விசிக ராமதாஸ் ஆகியோரிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் மற்றும் புதிய வரவுகள் வர இருக்கின்றனவா என்பது போன்ற பல டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.